Hi guys, welcome to my channel Kavin's Voice. உங்கள் வீட்டில் எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னால் இந்த ஒரு வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். பிகாஸ் இந்த ஒரு வீடியோவில் எலிகளை எப்படி இயற்கையான முறையை பயன்படுத்தி விரட்டுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறைகள் பயன்படுத்தாமல் செயற்கையான முறைகள் பயன்படுத்தணும் அப்படின்னால் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம அதை பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம் ட்ரை பண்றேன். வாங்க இப்போ எலிகளை விரட்ட என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல எலி எதனால் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து வீட்டில் சாப்பாடு வந்து மூடி வைக்காமல் இருக்கோம், உணவுப் பொருட்கள் எல்லாமே மூடி வைக்காமல் இருக்கோம் அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்க்கு வந்து பார்த்திங்கன்னா எலிகள் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் குப்பைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எலிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் குப்பையிலேருந்து உருவாகக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எலிகள் வந்து இருக்கும். அதனால் எலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து வீட்டை வந்து சுத்தமாக இல்லை, குப்பையாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டை வந்து நம்ம சமையல் ரூமை க்ளீனாக வச்சுருக்கணும். சமையல் ரூம் மட்டும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அறைகளுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலிகள் வந்து இப்போ வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா எலிகள் வந்து மேக்ஸிமம் அங்கே தங்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. அடுத்து வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, நம்ம பைப் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீடு கழுவிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தண்ணி போகிறதுக்கு ஒரு பைப் போட்டிருப்போம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரைக்கிட்ட போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டம்மி போட்டு அடைக்கலை அப்படின்னா எலிகள் வந்து அதன் மூலிமா உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக மழைக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எலிகள் வந்து வீட்டுக்குள்ளே தங்கும். மழைக்காலம் வெயில் காலம் இந்த ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சீசன் அப்படிங்கிறத கிடையாது. அது எப்போ வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூரைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் கூரைகள் தான் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் கூரை இருக்குது அப்படின்னா அந்த கூரைக்கு வந்து எலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். கூரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையை வச்சு நம்ம வந்து பின்னி கீத்து போட்டு நம்ம வந்து கூரையை வந்து போட்டிருப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தகர சீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த எலிகள் வந்து அதில் தங்க ஆரம்பிக்கும். எலி அதில் வந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்க எலி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூரை கொட்டாயில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் எலி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. எலி வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன தொல்லைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வீண் பண்ணிடும். சாப்பாடு வந்து சாப்பிட வரும். அதனுடைய எச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் துணிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிரும். அரிசி மூட்டையெல்லாம் வச்சுருப்போம், அந்த சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு வச்சிரும். ஓட்டை போட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரிசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள், அதாவது தக்காளி பழம் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சமையல் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்தி பண்ணிடும். அதாவது அதனுடைய யூரின், அதுக்கப்புறம் மலம் கழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே பண்ணுறதுனால சமையல் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தமாயிரும். எலி வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் ரூமில் உண்டாகும். இப்போ வந்து இயற்கையான முறைகளில் எப்படி எலிகளை விரட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னே செயற்கையான முறைகள் பயன்படுத்தி அந்த எலிகளை விரட்டணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாத்திரை வந்து விற்பாங்க, எலி மாத்திரை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலி மருந்து அப்படின்ட்டு இருக்கும். கோல்கேட் பேஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலி மருந்தும் அப்படிங்கிறத விற்பாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம வீட்டில் வந்து சில பொருட்களை தடவி வச்சுட்டோம் அப்படின்னா எலி வந்து சாப்பிட்டு போயிடும். இதில் என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலி சாப்பிட்டு போயிடும், அது எங்கே போய் தங்கி இருக்குது, எங்கே வந்து அது இறந்து போகுது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அதனால் துர்நாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சிடும். கடைசி வரைக்கும் அந்த ஒரு எலி எங்கே இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே துர்நாற்றமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செயற்கையான மருந்து முறைகள் பயன்படுத்தி நம்ம வந்து எலிகளை பிடிக்கிறத தவிர்த்துக்கலாம். இப்போது இயற்கையான முறைகள் பயன்படுத்தி எப்படி எலிகளை விரட்ட ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எலி பொறி, அதாவது எலி கூண்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு வந்து எலி பொறி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கூண்டு வாங்கி நம்ம வீட்டில் வச்சு அதில் சில எலி விரும்பக்கூடிய பொருட்கள், தக்காளி, வேர்க்கடலை, வெண்ணெய், சாக்லேட்டு, சீஸ், கருவாடு, இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சுட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எலி வந்து சாப்பிட்றதுக்காக வரும். வந்துட்டு அந்த எலியை வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் மாதிரி மேலே இருக்கும், அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கூண்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி முறைகள் பயன்படுத்தி நம்ம எலிகளை பிடிக்கலாம். அடுத்து மிளகாய் தூள். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வைக்கலாம். மிளகாய் வந்து நம்ம ஆக்சுவலாக பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருப்போம், அதை வந்து வெளியில் அந்த வாசனை போகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா எலி வந்து வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, எலி வர இடத்துல அதாவது வீட்டுக்குள்ளே குறிப்பாக ஒரு 4 கார்னரை நம்ம வந்து லைட்டாக தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கார ஸ்மெல்லுக்கு எலி வந்து வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து புதினா இலையை வச்சோம் அப்படின்னா எலி வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புதினா இலையை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அந்த பவுடர் மாதிரி இருக்கும், அதை அரைச்சி தண்ணியில் கலந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு எலி வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அடுத்து வெங்காயத்தை பயன்படுத்தி எலிகளை விரட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தை வந்து தோல் உரித்து அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வலுவான வாசனையினால் வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து சமையல் ரூமுக்கு வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அமோனியா திரவத்தை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நம்ம வந்து வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எலி வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி இயற்கையான முறைகள் பயன்படுத்தி எலிகளை விரட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்குது. லைக் கிராம்பு வந்து நம்ம கட் பண்ணி அதை வந்து அரைச்சி கூட நம்ம பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி அதில் தண்ணி கலந்து நம்ம தெளிக்கலாம். இந்த மாதிரி நிறைய முறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் எலிகளை பிடிக்க வேறு ஏதாவது முறைகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு கமெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமாக நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் செயற்கை மருந்து பயன்படுத்தி எலிகளை பிடிக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் குழந்தைகள் அதுக்கப்புறம் செல்ல பிராணிகள் லைக் கேட்டு இந்த மாதிரி வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயற்கை மருந்துகள் பயன்படுத்தி எலியை பிடிக்கிற முறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.